தமிழகத்திற்கு மோடி போட்ட 70,000 கோடி அஸ்திவாரம். ஸ்டாலின் ஒட்டிய ஸ்டிக்கர் மொத்தமாக வெளிவந்த உண்மை. தமிழகத்தில் கப்பல் கட்டும் புதிய கொள்கை 2026 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் ஆரவாரத்துடன் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த கொள்கையின் பின்னால் இருக்கும் நிஜமான கேப்டன் யார் என்று பார்த்தால் அது பிரதமர் மோடி என்பது அப்பட்டமாக தெரிகிறது. மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்த பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு கடல் ஸ்டிக்கர் ஒட்டி தனது சாதனையாக காட்ட முயன்று இப்போது தரவுகளிடம் திமுக அரசு வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழிலை புரட்சிகரமாக மாற்றியது மோடி தலைமையிலான மத்திய அரசுதான். 2025 செப்டம்பரில் மத்திய அமைச்சரவை 69,725 கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பல் கட்டும் நிதியுதவி தொகுப்பை அறிவித்தது. இதில் 25,000 கோடி ரூபாய் கடல்சார் வளர்ச்சி நிதியாகவும் 24,736 கோடி ரூபாய் நேரடியாக கப்பல் கட்டும் மானியமாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இமாலய திட்டத்தின் பயன்களை தான் இப்போது திமுக அரசு தன் கணக்கில் எழுதிக் கொள்ள பார்க்கிறது. மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சென்னை, தூத்துக்குடி மற்றும் காமராஜர் துறைமுகங்கள் ஏற்கனவே பல்லாயிரம் கோடி ரூபாயில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன. மோடி அரசு கொண்டு வந்த கடல்சார் அமிர்தகால தொலைநோக்கு 2047 திட்டம்தான் இந்தியாவை உலகின் டாப் 5 கப்பல் கட்டும் நாடுகளில் ஒன்றாக மாற்ற இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இந்த தேசிய இலக்கை தமிழக அரசு தனது மாநில கொள்கையாக திரித்து கூறுவது அப்பட்டமான கண்துடைப்பு. பிரான்ஸ் நாடாளுமன்றத்துடன் மோடி அரசு மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்களால் தான் இன்று இந்தியாவில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஜப்பான், கனடா போன்ற நாடுகளுடன் பிரதமர் ஏற்படுத்திய வர்த்தக உறவுகளால் தான் இந்தியாவில் கப்பல் கட்டினால் செலவு குறைவு என்ற உலகளாவிய நம்பிக்கை பிறந்துள்ளது. இதை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் கொள்கை வகுத்ததால் முதலீடு வருகிறது என திமுக கூறுவது நகைப்புக்கு உரியது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் முதல் மத்திய அரசின் எய்ம்ஸ் வரை அனைத்திலும் ஸ்டிக்கர் ஒட்டுவதையே திமுக அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. இப்போது தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் கிளஸ்டர் கூட மத்திய அரசின் வஉசி துறைமுக பொறுப்பு கழகத்துடன் இணைந்துதான் நடைபெறுகிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் நில விவகாரங்களில் காலத்தை விரயம் செய்வதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினர் கடல்சார் தொழில்களில் கவனம் செலுத்தட்டும். ஆனால் புகழை மட்டும் கப்பலோட்டிய திராவிடன் என திருடுவது நியாயம் அல்ல. கப்பல் கட்டும் தொழில் என்பது சாதாரணமானது அல்ல. அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான அச்சாணி. மோடி அரசு விதைத்த விதையை தனது செடி என உரிமை கோரும் திமுகவின் இந்த விளம்பர யுத்தியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படியோ மத்திய அரசின் திட்டங்களை மறைக்காமல் மாநில வளர்ச்சிக்கு உண்மையுடன் உழைப்பதே ஒரு அரசுக்கு அழகு.